ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PoriyalaninPayanam. இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் அண்ட் மே மந்த்துக்கு வந்து நம்ம மெயினாக வந்து 2 சப்ஜெக்ட் எடுத்துக்க சொன்னோம். என்ன அப்படின்னா, ஐஎம்ஓன்ற ஒரு சப்ஜெக்ட், அதாவது ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச், அதாவது யூனிட் நம்பர் 9 and 10. ஓகேங்களா. அடுத்தது ப்ரொடக்ஷன் டாபிக் எடுத்துக்க சொன்னேன். அது பார்த்திங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 8 அண்ட் யூனிட் நம்பர் 7 ரெண்டும் நம்மளுக்கு கவர் ஆகிருக்கும். சரிங்களா. மெயினாக வந்து இப்போது இந்த மந்த் வந்து நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்ஓன்ற சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன் நான். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎம்ஓன்ற சப்ஜெக்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 29 to 30 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா, கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதாவது ஐஎம்ஓன்ற ஒரு சப்ஜெக்டும் அதே போல் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே வந்து மோர்ஆர்லெஸ் ரெண்டுமே வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். சரிங்களா. மெயினாக இந்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா. நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த மந்தில். சரிங்களா. இந்த மந்தில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து 6, ரிமைனிங் வந்து ஒரு 24 days வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா. அந்த 24 days நான் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் நம்பர் 9 அண்ட் யூனிட் நம்பர் 10. ஃபஸ்ட்டு யூனிட் நம்பர் 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து நம்மளுக்கு ஒரு 4 சாப்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம் அண்ட் பர்ட் லீனியர் ப்ரோக்ராமிங். இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கில் தான் வந்து இந்த சிம்ப்ளெக்ஸ் அண்ட் டியூப்ளெக்ஸ் மெத்தட்ஸ் வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்தது சிம்பிள் கியூவிங் மாடல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அசைன்மெண்ட் அண்ட் நெட்வொர்க் ஃப்ளோ மாடல்ஸ். சரிங்களா. நீங்கள் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சாப்டர்ஸில் முக்கியமான சாப்டர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். ஓகேங்களா. இந்த 3மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐஎம்ஓட சப்ஜெக்ட் படிக்கவே முடியாது. சரிங்களா. இந்த 3 சாப்டரும் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். சரிங்களா. அதனால் இந்த 3 சாப்டருக்குமே வந்து நீங்கள் ஒரு 3 days வந்து அலாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 3 சாப்டருக்குமே வந்து ஒரு 3 days வந்து அலாட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த 4th ஒன்று இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1 days வந்து அலாட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்போ யூனிட் நம்பர் 10 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா. இந்த 10 நாளில் ஃபஸ்ட்டு இந்த 3 daysன்றது எதுக்காக அப்படின்னா சிபிஎம் அண்ட் பர்ட் டாப்பிக்கை நீங்கள் டெய்லியும் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு படிங்க. சரிங்களா. ஒரு தியரி ரிலேட்டடில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். சரிங்களா. அது ஃபுல்லாக படிச்சிருக்கணும். அது என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக செப்பரேட்டான வீடியோஸ் வந்து ஒன்று மேக் பண்ணுறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சரிங்களா. மார்னிங் எப்பொழுதுமே வந்து அந்த 3 days என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா தியரி படிக்கிறீங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். அதே போல் கேட் எக்ஸாம் கொஷின் அண்ட் ஐஏஎஸ் கொஷின், ISRO கொஷின். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதே போல் புக் பேக் கொஷின். ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் ஆத்தர் இருக்கும், ஸ்டாண்டர்ட் புக் பேக் கொஷின்ஸ். ஓகேங்களா. இந்த நீங்கள் 5மே வந்து மோர்ஆர்லெஸ் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மோர் தென் எனஃப். ஓகேங்களா. ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா. இப்போது நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறீங்க, நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா மெயினாக வந்து நீங்கள் இந்த ஐஏஎஸ்க்கு சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா. ஐஏஎஸில் நிறைய தியரிஸ் வந்து வரும். ஓகேங்களா. நான் கேல்சி எக்ஸாம்ஸ், ஸோ ரிலேட்டட் டு டிஆர்பி எக்ஸாம். ஓகேங்களா. ஐஏஎஸ் அண்ட் ISRO எக்ஸாம்ஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ், தியரி கொஷின்ஸை நீங்கள் கிளியராக பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எப்படிலாம் மாடல்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஃபைனலாக கேட் எக்ஸாம்ஸோட 1 mark கொஷின்ஸ் அண்ட் 2 mark கொஷின்ஸில் ரொம்ப இன்டெப்த்தாக போகாதீங்க, மோரலஸ் பேசிக்ஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா. இதுதான் வந்து ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா. டெய்லியும் எழுதுறீங்க, தியரி படிக்கிறீங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோதான். இந்த 3 days வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்தளவு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர். ஓகேங்களா. இப்போ 10 days பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 9ல் இன்வென்ட்ரி கண்ட்ரோலுக்கு ஒரு 3 days, ஃபோர்காஸ்டிங்க்கு ஒரு 3 days, ஷெடியூலிங்க்கு ஒரு 3 days. ஓகேங்களா. அதே போல் எம்ஆர்பி அண்ட் அக்ரிகேட் பிளானிங் இதுக்கு ஒரு 1 days. ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெடியூலிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங் மாடலுக்கு நீங்கள் 2த்துக்குமே சேர்த்து ஒரு 3 days எடுத்துக்கலாம். ஏன்னா 2மே சின்ன சாப்டர் தான், உங்களுக்கு அந்தளவு பெரிய சாப்டர் கிடையாது. சரிங்களா. இன்கேசஸ் நீங்கள் காமனாக வந்து 3 daysன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இது 3மே வந்து முக்கியமான சாப்டர்ஸ். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 9ல்
இன்வென்ட்ரி கண்ட்ரோலே வந்து டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் ப்ராபபிலிஸ்டிக் மாடல் இது எல்லாமே வந்துடும். சரிங்களா, அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த 4 சாப்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். ஓகேங்களா, இதில் நீங்கள் வந்து கிளியராக படிச்சிருக்கணும். சரிங்களா, இதே போல் இதுக்கு வந்து ஒரு 10 days வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா, அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 daysல வந்து 2 யூனிட் நம்பர் 9 அண்ட் யூனிட் நம்பர் 10ம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மோரர்லெஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே உங்களோட சால்வ் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த 3 daysக்குள்ளே நீங்கள் எதை சால்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. அதே போல் புக் பேக் கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் பேக் கொஷின்ஸ். ஓகேங்களா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆத்தரோட புக் பேக் கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த இயர் டிஆர்பி கொஷின்ஸில் மேக்ஸிமம் ஒரு சில நண்பர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க. சரிங்களா, நம்ம நண்பர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து செகண்டாக வந்து புக் பேக் கொஷின்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆத்தரை பாருங்கள். தேர்டு தான் வந்து நம்மளுக்கு இந்த கேட் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த 3 வந்து ரெகுலராக பண்ணுங்கள். அதே போல் இஸ்ரோ கொஷின்ஸ் ஃபைனலாக வச்சுக்கோங்க எப்படின்னு சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்காக எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டிக்காக இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து சால்வ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். தியரி படிக்கிறீங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க. சரிங்களா, இதுதான் முக்கியமானது. இன்கேசஸ் இந்த கண்டிப்பாக இந்த ஃபோர்காஸ்டிங் ஷெடியூலிங்க்கு உங்களுக்கு 6 நாள்ஸ் வந்து தேவைப்படாது. ஓகேங்களா, இங்கே 3 days வந்து கட் ஆகும். இந்த 3 daysல வந்து கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஒரு டேஸ் அலாட் பண்ணிக்கோங்க, 4 days. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சாப்டர் இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, அதே போல் இந்த எம்ஆர்பி, அக்ரிகேட் பிளானிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட், நெட்வொர்க் ஃப்ளோ மாடல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தியரி ரிலேட்டடான கொஷின்ஸ். மேக்ஸிமம் நிறையா கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி இல்லை நீங்கள் இன்கேசஸ் நீங்கள் நிறைய படிக்கிறீங்க தியரி அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு டேஸ் வந்து அலாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த 2த்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போ இன்னொரு டேஸ் ரிமைனிங் இருக்கும். இந்த ஆக்சுவலி 20 daysலேயே சொல்கிறேன். சரிங்களா, இந்த 3 days கட் ஆஃப் ஆனதில் இங்கே ஒரு டேஸ் ப்ளஸ் 1 days ஆட் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு ப்ளஸ் 1 days ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 சாப்டரில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இருக்கிறது இது வந்து இந்த லீனியர் ப்ரோக்ராமிங். இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இந்த இயர் டிஆர்பி கொஷின்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த இதுலேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் ஒரு டே எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 days, 4 days, 3 days, அப்புறம் 1 day, இதுக்கு ஒரு 4 days, அப்புறம் இதுக்கு 2த்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 3 days, இதுக்கு ஒரு 1 days. ஓகேங்களா, மோரர்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 days. 20 daysல இருக்கக்கூடிய இந்த சிலபஸை நீங்கள் கவர் பண்ணி இந்த புக் பேக் கொஷின்ஸ் மெயினாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஐஏஎஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் 2 மட்டும் சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா, 2 மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு டைமிங் இருக்கும், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா, கண்டிப்பாக இந்த மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 days இருக்க போகுது. 25 daysல இந்த யூனிட் நம்பர் 9 யூனிட் நம்பர் 10க்கு வந்து 2த்துக்கும் வந்து 10 days போயிடுச்சு. ரிமைனிங் வந்து 5 days இருக்கும். இந்த 5 daysல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெயினான விஷயம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா, கேட் கொஷினாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரோ கொஷினாக இருக்கட்டும், இந்த புக் பேக் கொஷின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எந்த டாபிக்ஸில் சால்வ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 2 days வந்து அந்த 2 days வந்து விட்டுருங்க. அதே போல் ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 days. ஓகேங்களா, 25 daysல 10 போயிடுச்சு. ரிமைனிங் வந்து 3 and 10. இந்த 2 days வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. இந்த ரிவிஷன் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி யூனிட் நம்பர் 9 யூனிட் நம்பர் 10 படித்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருப்போம். சால்வ் பண்ணிட்டு பின்னாடி அகைன் ஒரு டைம் வந்து நீங்கள் புக்கில் இருக்க அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நோட்ஸ் எடுத்து அகைன் ஒரு டைம் வந்து படிங்க. சரிங்களா, அப்படி படிச்சிங்கன்னா தான் நீங்கள் ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றத படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு ஈஸியாக வந்து கிளியர் ஆகிக்க முடியும். சரிங்களா, அது ஒரு விஷயம். அதே போல் இந்த ரிமைனிங் இந்த 3 daysல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த 3 daysல நீங்கள் ஏதாச்சும் மோக் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா, இப்போ ஒரு நண்பர் சொன்னார் நம்மளுக்கு எண்டூரன்ஸ் அகாடமிஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எண்டூரன்ஸ் அகாடமியில் நீங்கள் மோக் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக மோக் எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த 5 daysல ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 5 daysல ரிவிஷன், ப்ராக்டிஸ் அண்ட் மோக் டெஸ்ட் இதுதான் மெயின். ஓகேங்களா, இதில் நீங்கள் வந்து படிக்க போகிறது கிடையாது. இந்த 5 நாளில் ஆல்ரெடி படித்தது தான். இந்த 5 நாளில் மோக் டெஸ்ட் டெய்லியும் எடுங்க. அதே போல்
ரிவிஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய டைம்ஸில். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த ஷெடியூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில இடத்துல வந்து உங்களால் 3 டேஸில் முடிக்க முடியாது, இல்லை 4 டேஸில் முடிக்க முடியாது, இல்லை ஒரு சிலர் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? சப்ஜெக்டை நீங்கள் ஈஸியாக வந்து அந்த சாப்டரை கவர் பண்ணாலும் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த வருஷம் டிஆர்பி உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா தியரியும் ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு கவர் பண்ணியிருந்தாங்க. போத் சைட்ஸுமே நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வரக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளுக்கு ரெண்டுமே கேட்குறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் ப்ராப்ளம் ஆஸ் வெல் அஸ் தியரி ரெண்டுமே கவர் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. யூனிட் நம்பர் 9 அண்ட் யூனிட் நம்பர் 10 மோரலஸ் வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ஸில் அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் அதோட ப்ளேலிஸ்ட்டை நான் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் இந்த வீடியோ கீழேயே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா அந்த ஐஎம்எட் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி ஒரு வீடியோவை வந்து சாட்டர்டே சண்டேஸில் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதே போல் நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா மே மந்தில் மேக்ஸிமம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் சப்ஜெக்ட் எடுப்போம். ப்ரொடக்ஷன் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மோரலஸ் அதோட சாப்டர்ஸ் எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே போல் உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டிஆர்பி எக்ஸாம்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.